திருமாவளவனோ திமுகவோ பிஜேபி நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லி ஓட்டு வாங்குறாங்க, அரசியல் பண்றாங்க. ம். நீங்க சரி, கமா போடுன்னா அந்த நாட்டுக்கு ஆபத்துல நீங்க சரி, திமுகவும் கொண்டு வரீங்க, correct. பிசிகாவும் கொண்டு வரீங்களா? கரெக்ட் இல்ல அதாவதுங்க நான் என்ன கொண்டு வரேன்னா, நிறைய விஷயத்தை வந்து விசிகா வந்து இன்னைக்கு சூழ்நிலையில அமைதி காத்து கொண்டு இருக்காங்க, கேட்கறது கிடையாது. கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால பிஜேபியை பற்றி அவங்க வந்து எதிர்த்து பேசுகிறாங்க. பிஜேபி மீது எதனா ஒரு வழக்கு, பிஜேபி தவறு செய்யுதுன்னு சொல்கிறீங்க, எதனா ஒரு வழக்கு, எதனா ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறது, இல்லை பிஜேபியை பொது வழியில் அம்பலப்படுத்துகிற வேலையை விசிகா எதனா பண்ணியிருக்கா? இப்போ ஏதோ ஒரு 2 வருஷத்தில் எதனா சொல்லுங்கள். மேடை போட்டு பேசினதை தவிர்த்து அறிக்கையை விட்டு பிஜேபி இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட முகசொலிப்பு தன்மை வரா மாதிரி திமுகவோ இல்லை விசிகாவோ எதனா பண்ணியிருக்காங்க இந்த 2-3 வருஷத்தில்? மேடை போட்டு பேசுகிறத தவிர்த்து, அதாவது தோல் உரிச்சு காட்டணும். ஊழல்வாதினா இவர் ஊழல்வாதி, இதில் இவர் திருடி இருக்காரு, இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. மத்திய நம்ம நம்பலாமா? மத்திய அரசு ஊழலே பண்ணுறதில்ல, பிஜேபி வந்து அக்மார்க் நெய்யால் செய்யப்பட்ட கட்சின்ற மாதிரி ஏற்றுக்கலாமா? வெறும் பப்ளிக் கிட்ட அந்த கோவத்தை வர வைக்கிறதுக்கு உண்டான மேம்போக்கான அரசியல், நுனி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நான் இங்கே பதிவு பண்ண வரேன். ஸோ இந்த முறை ஒரு அரசியல் தான், இவங்களும் வந்து ஒரு அரசியல். இந்த அரசியலில் வந்து கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு கொஞ்சம் ப்ரௌனி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா 1000 இருந்தாலும் வந்து நம்ம தாத்தா ஒரு சோழ சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ஒரு தமிழர்கள் பெருமைக்கு பிரதமர் வராரு, நேரம் கொடுக்குறாரு, செலை கட்டுவன்றாரு. ஏதோ அந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து எல்லாருமே வந்து திமுக சொல்கிறதையோ அதிமுக சொல்கிறதையோ விசிகா சொல்கிறதையோ கேட்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க, பரவாயில்லப்பா இந்த சிலை யார் கட்டினது, இது வந்து மோடி வந்து சொன்னாங்க அந்த பீரியடில் கட்டினது போது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். மேபி அதனால் இருக்கிற கோவம் தனியலாம், ஓட்டு வருதா இல்லையான்றது அப்புறம். அந்த கோவம் வந்து டெல்டாவில் இருக்கிற கோவம் வந்து மக்களுக்கு வந்து பிஜேபி மேலே கொஞ்சம் குறையலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் ஓபிஎஸ் சந்திக்கல?